ஓகே. 25வது கேள்வி என்னன்னு பார்த்தா 25 என்னண்டா, கீழே தரப்பட்டுள்ள P, Q, R ஆகிய தர்க்க கோவையை தருக. 25 கீழே இருக்கிற PQR என்ற தர்க்க கோவையை கருதுகன்னு சொல்லி போட்டு 3 விதமான கோவைகள் தரப்பட்டிருக்கு. P என்றது Q என்றது R என்றது. Pல வந்து A பெரிதும் சமனும் 10 and A சிறிது 10 or ஓகே. இதுல வந்து இப்ப முதலாவது படி பார்த்தா P என்னன்னு பார்ப்போம், Q என்னன்னு பார்ப்போம், R என்னன்னு பார்ப்போம். P என்னன்னு பார்த்தா இதுல இந்த சமன்பாடு எடுத்து பார்ப்போம். இதுல முதலாவது இதை எடுத்து பார்த்தா இதுல சொல்லியிருக்கு A 10 விட பெரிதாகவும் 10க்கு சமனாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதோட இங்க சொல்லியிருக்கு and என்ற பூலியன் அண்டும் வந்து நாட் B-ய விட 30 சிறிது என்று சொல்லியிருக்கு. இதுல மறுப்பு சிறிதுன்னு சொல்லியிருக்கு. கேள்வியில சொல்லியிருக்கு மேலே ஏபியின் பெருமானங்கள் முறையே 10 10 எனில் மேலே ஏபியின் பெருமானங்கள் முறையே 10 10 எனில் அப்ப இங்க சொல்லியிருக்கு A சமன் 10 B சமன் 10 என்று சொல்லி PQR கேட்டிருக்கு. இப்ப இதுல முதலாவது P-ய பார்த்தோம்னா P-ல இது தந்திருக்கு. அப்ப இங்க A 10 B 10 என்று சொல்லி தந்திருக்கீங்க. இதுல படி இங்க பாக்குறோம் என்னது ஏக்கு 10 போட்டா 10 10க்கு சமனாகவும் 10 விட பெரிதாகவும் இருக்குமாண்டா இது வந்து சரி ட்ரூ. பெருசா இருந்தான அல்லது சமனா இருந்தான இந்த சமன்பாடு சரி ட்ரூ. அப்ப இதை சொல்றது மெய். அதோட அண்ட் இருக்கட்டும், இதுல அண்ட் இருக்கட்டும். அண்ட் நொட் சொல்லி இருக்கு என்னண்டா 30 விட பி பெரிதண்டு. பி வந்து 10 30 விட பெருசாண்டா இது வந்து இல்ல ஃபால்ஸ். இங்க வந்து ஃபால்ஸ். ஃபால்ஸ்ண்டா பொய். இது மெய் உண்மை, இது ஃபால்ஸ் பொய். அப்ப இதுண்ட மறுப்பு, அப்ப ஃபால்ஸ்ண்ட மறுப்பு என்னண்டா ட்ரூ. நொட்டண்டா என்னண்டா வாரது இதுண்ட எதிர்மாறு. இங்க ட்ரூ வந்தா ஃபால்ஸா வரும், ஃபால்ஸ் வந்தா ட்ரூவா வரும். இங்க ஃபால்ஸ் பொய் வந்ததுனால அதுல எதிர்மாறு ட்ரூ மெய். அப்ப இங்க நொட்டுக்கானது வந்திருக்கு என்னது எங்களுக்கு ட்ரூ. ரைட். அப்ப இங்கேயும் எங்களுக்கு ட்ரூ இருக்கு, மெய் இருக்கு. இங்கேயும் எங்களுக்கு ட்ரூ மெய் இருக்கு. இது ரெண்டுண்டையும் அண்ட்ன்றது யாருண்டா அண்ட் இங்க என்னவா இருக்குமண்டா அண்ட சிம்பிளா பார்த்தா இப்ப 0 0 1 1 0 1 0 1 பார்த்தா அண்ட் எப்பயுமே 0 0 0 ஆகும், 1 0 0 ஆகும், 1 0 0 ஆகும், 1 1 1 ஆகும். எப்ப இரண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருக்குதோ அப்ப மட்டும்தான் இந்த அண்ட் வந்து ட்ரூவா இருப்ப. இந்த சமயத்துல மட்டும்தான் உண்டு. அப்ப எப்ப ரெண்டுமே உண்மையா இருக்குதோ அப்பதான் உண்மை. ஒரு இடத்துல பொய்யோ அல்லது 2 இடத்துல பொய்யாக வந்தா இது பொய்யாயிரும். அப்ப இதன்படி இது ட்ரூ மெய், இது ட்ரூ மெய் என்றதுனால இந்த கேள்வி P வந்து இங்க என்னண்டு இருப்பார்? P வந்து இது ஒரு ட்ரூ. P வந்து ஒரு ட்ரூ. ரைட்டா? என்று பார்த்தா Qட சமன்பாடு படி A சிறிதும் 10 or B சிறிது 30 விட. இதுதான் Qவுக்கான கேள்வியை தந்திருக்கு. ரைட். ஓர் இதன்படி பார்த்தா ஏக்கு எங்களுக்கு 10 இருக்கீங்க. அப்ப ஏக்கு 10 போட்டா சிறிது 10. இந்த சமன்பாடு இங்க சரியா பிழையா என்று பார்த்தா இது வந்து ஃபால்ஸ், பொய். 10 எப்பவுமே 10க்கு இந்த 10 விட 10 விட சிறிதா ஒரு எண் ஒரு நாளும் அந்த எண்ணை விட சிறிதோ இருக்க முடியாது. சமன் என்ற குறியீடு வந்தா இங்க நாங்க சமனாக கருதலாம். அப்ப இங்க இது சிறிதான்னு பார்த்தா
இதை நாங்க சிறிதுன்னு சொல்லி கருத முடியாது. அதனால இது பொய். அப்ப இங்க சமன் எதுவும் வந்திருந்தால் அங்க ட்ரூ வந்திருக்கும். இது சிறிதுன்னு சொல்லி ஒப்பிட பார்த்திருக்காள். இது பொய். ஓர் கண்டிஷன் பார்ப்போம். ஓர் கண்டிஷனை வச்சுக்கொண்டு அடுத்தது இதே சமன்பாட்டுக்கு பி சிறிது 30 விட பி எங்களுக்கு 10. பிக்கு நாங்க 10 போட்டா இந்த சமன்பாடு 30 விட 10 சிறிது. இது ஒரு ட்ரூ, உண்மை, மெய், மெய்யான சமன்பாடு. இது பொய், இது மெய். ஓரங்களுக்கு என்னென்று பார்த்தா ஓர்ற வேலை இங்க பார்த்தா ஓர் ஏ பி சி என்று வச்சா 0 0 1 1 0 1 0 1. ஓர் எங்களுக்கு எப்பயுமே 0ம் 0மா இருந்தா 0, 0ம் 1 இருந்தா 1, 1ம் 0மா இருந்தா 1, 1ம் 1 இருந்தா 1. இப்ப ஓர் இது அல்லது அது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அது ட்ரூ ஒன்றா இருந்துச்சுன்னா அதை விட ட்ரூ தான். அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு இங்க நாங்க பாக்குறோம் இந்த சந்தர்ப்பம் ஃபால்ஸ், பொய்யா இருக்கு. ஆனா இந்த சந்தர்ப்பம் ட்ரூ, மெய்யா இருக்குன்றதுனால இது ட்ரூ. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு இடத்துல ட்ரூ வந்துச்சுன்றால் அந்த இடம் ட்ரூ தான். ஓகே, இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ரைட், அடுத்தது மூன்றாவது சமன்பாடை பார்ப்போம். என்னண்டா ஏ சமன் 10 அல்லது பி சமன் 10. இப்ப இந்த குறியீடு சமன் என்று ஏ 10க்கு சமன் இல்லை என்றாதான் இது சமனா இல்லாட்டி இங்க ட்ரூ வரும். இப்ப ஏ 10 சமன் என்று இதுவும் 10. அப்ப இரண்டும் சமன் என்றா இருந்தாத்தான் ட்ரூ. ஆனா இங்க சமனா இருக்கிறதால இவர் ஃபால்ஸ், இவர் பொய். இந்த ஓர் கண்டிஷன் இருக்கட்டும். இங்க பி சமன் 10, பி 10 இருக்கிறது 10. இது சமனாண்டு பார்த்தா இது சமன் ட்ரூ. சமன் 10 இல்ல, பி சமன் 30. இங்க பி சமன் 30 தான் கேள்விய. இதன் அடிப்படையில பி சமன் 30. இங்க பி சமன் 30 பி என்ன 10, 10 சமன் 30. இதுக்கு சமனா 10 30 சமனா இல்ல. அப்ப இவரும் ஃபால்ஸ், பொய். எனவே இந்த சந்தர்ப்பத்துல இங்கேயும் ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ் இருக்கிறதுனால பொய்யும் பொய்யும் இது ரெண்டுமே சேர்ந்து ஃபால்ஸ், பொய் என்ற விட தான் வரும். அப்ப இங்கேயும் ஃபால்ஸ், பொய். அப்ப சரியான விட என்னன்னு இங்க பார்த்தா எங்களுக்கு உண்மை உண்மை பொய் என்று வரணும். சரியான விட மூன்றாவது, உண்மை உண்மை பொய், மூன்றாவது விட சரியான விட, சரியான விட. அப்ப 26வது கேள்வியில என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா ஒரு தனிநபரின் முழு பேர் ஒன்ற மாறியில சேவன்றதுக்கு, ஒரு தனிநபர் முழு பேரை மாறி ஒன்றில சேமிக்க வேண்டும் என்று கொள்க. அந்த மாறிக்கு மிகவும் பொருத்தமான தரவு வகை யாது? மாறி என்றது சொல்றது வேரியபிள் சொல்லுவோம். வேரியபிள் அப்படின்றா மாறி என்றது. மாறி என்றா என்னண்டா எங்களுக்கு உதாரணமா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பார்த்தா, அதாவது செயல்கள் மொழியில இது எந்தக்கு அதிக அளவு பயன்படுத்தப்படுதுண்டா ஒவ்வொரு தரவு வகை டேட்டா டைப் பண்றது. இப்ப நிறைய தரவு வகை இருக்கு. இதுல சொல்லப்பட்ட தரவு வகை பார்த்தா ஒன்று பூலியன் தரவு வகை, பூலியன் சொல்லியிருக்கு. ரெண்டாவது பார்த்தா சார் சொல்லியிருக்கு, சார் கேரக்டர் தரவு வகை. மூன்றாவது பார்த்தா இன்டிஜர் தரவு வகை இருக்கு, இன்டிஜர் தரவு வகை இருக்கு. நான்காவது பார்த்தா ஸ்ட்ரிங் என்ற ஒரு டேட்டா டைப் தரவு வகை இருக்கு. இது மட்டும் தானாண்டா இல்ல, இதை விட டபுள், ஃப்ளோடு, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தரவு வகை கொஞ்சம் இருக்கு. சரியா, இதுல இதெல்லாமே தரவு வகைகள் ஏன் வந்ததுன்னா ஒவ்வொரு விதமான தரவுகளை ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறதுக்கு. இப்ப நாங்க வீட்டை போய் பார்த்தா ஒரு சாமான்கள் இருக்கு. இப்ப உதாரணமா கிச்சனுக்கு போனோம்னா மல்லி, மிளகு, அது இப்போ எந்தெந்த சாமான் எங்கெங்க வச்சா, எங்கெங்க பொருட்கள் எங்கெங்க வச்சா எங்களுக்கு எடுக்க இலகுவா இருக்கும், பாவிக்கிற இலகுவா இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லாம என்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுக்காக இங்கே ஒரு ஒரு தரவு வகையை ஒரு இடத்துல நாங்க வச்சிருவோம். உதாரணமா பார்த்தா பூலியன் தரவு வகையை கொண்டு பார்த்தா பூலியன் தரவுன்றது இங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்றதை மட்டும், உண்மையா அல்லது பொய்யா என்று கேட்கிற கேள்வி, அப்படியான வார இடங்களை மட்டும் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் என்றது மட்டும்தான் இந்த பூலியன் வச்சிருக்கோம். எங்கேயாவது இது உண்மையா அல்லது இது பொய்யா என்று கேட்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்ப ரெண்டு ஆன்சர் நாங்க கொடுக்க கூடிய இடங்களா இருக்கு கூடுதலா.
நிறைய இடங்கள் பார்க்கலாம். உதாரணமா பார்த்தா இன்றைக்கு மழை பெய்யுமா இல்லையா? ஆம் என்றா பெய்யும், இல்லை என்றா பெய்யும். அதை விட ஒரு ஆன்சர் இருக்கா? அப்ப ஒரு கேள்வி இல்லையா ஆமா அப்படின்னு இரண்டு சந்தர்ப்பங்கள் வார இடங்கள் அது மாதிரி சந்தர்ப்பங்கள் பூலி ட்ரூ ஆ ஃபால்ஸா அப்படின்ற வார சந்தர்ப்பம் இதை ஒன்று விட ட்ரூவா கொடுக்கலாம் அல்லது ஃபால்ஸா கொடுக்கலாம். இதை தவிர அதுக்கு வேற ஒரு விடையும் கொடுக்கலாம் என்ற சந்தர்ப்பத்தில் பூலியன் இதை சொல்றது பூலியன் டேட்டா டைப் பூலியன் தரவு வகைன்னு சொல்றது. இதை இப்படி நாங்க பண்ணி வச்சிருக்கோம். சார் என்றா யாது? சார் சார்ன்றது கேரக்டர் என்று சொல்றது. இப்போ ஒரே ஒரு எழுத்து கேரக்டரை எடுத்து வைக்கிறது. ஒரு எழுத்து ஏ என்ற ஏ பி என்ற பி சி அப்படி ஒரு கேரக்டரை சேவ் பண்றதுக்கு மட்டும் சார் என்ற தரவு ஒன்றை மட்டும்தான் அவர் வச்சிருக்கு. ஒரே ஒரு எழுத்தை வச்சிருக்கிறது சார் பயன்படுத்தப்படும். அப்ப இன்டிஜர்ண்டா இவர் என்ன செய்வாருண்டா ஹோல் நம்பர் முழு எண்களை இப்போ உதாரணமா 500 1000 அப்படி என்ற மாதிரி முழு எண் தசமதானம் வராது. அதுக்கு ஒரு வேறு டேட்டா டைப் இருக்கு டபுள் ஃப்ளோட் போகும். அது இப்ப தேவையில்லை. இதுல விடப்படி பார்த்தா இன்டிஜர் என்றது ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் 500 1000 2000 100 150 1 2 3 அப்படிப்பட்ட எண்கள் எல்லாத்தையுமே இன்டிஜர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அப்ப ஸ்ட்ரிங்ன்றவர் யாருன்னா இவர் தான் எழுத்து எண்கள் அப்படி அங்க வர டெக்ஸ்ட் பேராகிராஃப் பண்ற ஒரு மிகப்பெரிய பந்திகள் எல்லாம் அப்படியான இடங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு எல்லாமே இந்த ஸ்ட்ரிங் என்ற எழுத்து வகையான எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாள். ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப் தான் கூடுதலாக எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பார். அப்ப கேள்விப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு தனிநபர் முழு பெயர் அன்றைக்கிலே அங்க ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங் அங்க செட் ஆஃப் ஒரு ஒரு எழுத்து டேட்டா டைப்ஸ் வந்துட்டு அப்ப அவ்வளவு எழுத்துக்களை நாங்கள் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரிங் என்றவர் தான் மிகவும் பொருத்தமானதாக இருப்பார். அப்ப இந்த ஸ்ட்ரிங் என்ற வேரியபிள் மாறிதான் மிகவும் பொருத்தமாக இருப்பார். 26வது கேள்விக்கு 4வது விட தான் மிகவும் பொருத்தமானதாக